தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். ஆதியாகமம் 26 முதல் வசனம். ஜெனசிஸ் 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். ஆபிரகாமின் நாட்கள்ல ஒரு பஞ்சம் உண்டாச்சு. அதே போல ஈசாக்கும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சத்தை அவன் சந்திக்கிறான். இதே மாதிரி ஒரு பஞ்சம் யாக்கோபின் நாட்கள்லயும் நடக்குது. யோசேப்பு அந்த நேரத்துல எகிப்துல அதிபரா இருக்கிறாரு. சோ யோசேப்பின் மூலமாக ஆண்டவர் யாக்கோபும் இஸ்ரவேலையும் அந்த அந்த முழு குடும்பத்தை என்ன பண்றாரு, யோசேப்பை வைத்து ரட்சிக்கிறார். சோ ஒரே ப்ராப்ளம் தான் 3 தலைமுறையா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆபிரகாமும் பஞ்சத்தை பார்த்தாரு, ஈசாக்கும் பஞ்சத்தை பார்த்தாரு, யாக்கோபும் பஞ்சத்தை பார்த்தாரு. சோ பிரச்சனை மாறவே இல்லை. இன்னைக்கு நமக்கும் பிரச்சனை மாறவே இல்லை. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனை உங்களுடைய தாய் தகப்பனும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு முன்பதாக இருந்த அவங்க அந்த சந்ததியும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா எப்பவுமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன தோணுதுன்னா, என்னமோ நமக்கு தான் இந்த உலகத்திலேயே இந்த பிரச்சனை வந்திருக்குது, இந்த உலகத்துல வேற எவனுக்குமே இந்த பிரச்சனை வரல, நான் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு கிடக்குறேன், மிச்சவன் எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கிறானுங்க அப்படின்னு பிசாசு ஒரு பொய்யை நமக்குள்ள போட்டு விட்டுருவான். கரெக்டா? இது எல்லாருமே அனுபவிக்கிற ஒரு காரியம். இது நானும் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா கொஞ்சம் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே பார்த்தா உலகத்துல எல்லா பிரச்சனையும் திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனை தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, புதுசா எதுவும் பிரச்சனை கிடையாது, ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் இதை நான் படிச்சு நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் காண்பிச்சாரு. பார்த்தோன்னா எல்லா தலைமுறைக்கும் ஒரே பிரச்சனை பஞ்சம் தான். அந்த பஞ்சம் அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா, அந்த பஞ்சம் அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா எபிரேய மொழியில அதோட அர்த்தம் பசி, பசி பட்னி, ஹங்கர். அதோட லிட்ரல் அர்த்தம் ஹங்கர், பசி. ஸோ அப்பனா பசின்னு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோம், ஒரு விஷயத்த நம்ம வேணும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த விஷயம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த காரியம் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால ஒரு பசி உண்டாகுது, ஒரு பட்னி உண்டாகுது. இட் இஸ் நாட், எதை நம்ம விரும்புறோமோ அது நம்ம கிடைக்கல, அது கிடைச்சாதான் நம்மளுடைய அந்த பசி, அந்த பட்னி, அந்த அந்த விருப்பம், அந்த வாஞ்சையெல்லாம் நிறைவேறும். அது கிடைக்காம இருக்குது. அதுதான் என்னது, ஹங்கர்னுவாங்க. ஹங்கர்னா என்னது? இது இல்லாம நான் எப்படி இருக்கிறேன், ஒரு குறைவுல இருக்கிறேன். ஸோ அந்த லிட்ரல் வார்த்தை எபிரேய மொழியில லிட்ரலா அது யூஸ் பண்ற வார்த்தை ஹங்கர், பசின்ற வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஆபிரகாமுக்கு இதே பிரச்சனை தான் இருந்துச்சா, ஈசாக்கும் இதே இருந்துச்சா, யாக்கோபுக்கும் இதே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஆபிரகாமோட கதையில கொஞ்சம் போய் பார்ப்போம். இது கொஞ்சம் ஆபிரகாமோட சைட்ல போய் பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சிடும், இன்னும் சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆபிரகாம் எப்போ இந்த பஞ்சத்தை சந்திக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவரை அழைக்கிறார். 12 ஆதியாகமம் 12 ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைச்ச உடனே ஒரு பெரிய ஒரு சோதனை வருது அவனுக்கு. சோதனைனா என்ன? இந்த பஞ்சம் வந்தது. அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு உடனே அவனுக்கு இந்த பிரச்சனை வருது. நம்ம வாசிப்போம் ஆதியாகமம் 12 10வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஓகே, தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா 10வது வசனம், முதல் வசனம். அதாவது 12:1 தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஹல்லேலூயா. In the very beginning of the chapter God calls Abraham. 10வது வசனம். ஏன்னா நீங்க அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவர் அழைப்பாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவருக்கு என்ன பண்ணுவாரு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாரு. எப்படி நன்றி செலுத்துவார் என்றால், ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தி, அந்த வசனத்தை படிங்க, 7வது வசனத்தை படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அடுத்தது, பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ரெண்டு இடத்துல பலிபீடம். சோ ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு, பெரிய ஆசீர்வாதங்களை பேசுறாரு. இதை பெற்றுக்கொண்ட உடனே அவன் சந்திக்கிறது என்னதுங்க? பஞ்சம். எத்தனை பேர் இது பார்த்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில? சில பேர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே 1008 பிரச்சனை வந்துச்சு பிரதர்னுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இன்னொன்னு,
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை பேசிட்டு இருப்பார் இந்த ஒரு சீசன்ல. உனக்கு நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன் அப்படின்னு உங்களுக்கு பர்சனலா ஆண்டவர் வார்த்தையின் மேல வார்த்தை அனுப்பிக்கிட்டே இருப்பார். நீங்க பைபிளை திறந்தா அந்த வார்த்தை தான் வரும். யாராவது உங்களுக்கு வந்து பேசினா அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. நீங்க ரேண்டமா யூடியூப்ல போய் ஒரு மெசேஜ் கேட்டா அந்த வார்த்தை தான் வரும். எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தை தான் வரும். யூல் பி சோ எக்ஸைட்டட், வா சூப்பர் இது நிறைவேற போகுதுன்னு. ஆனா சூழ்நிலை பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படி? கரெக்டா? அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இந்த சூழ்நிலை அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது நிறைய பேர் என்ன நினைச்சிடுறாங்கன்னா, அப்போ இது வந்து நிறைவேறாது போல, இந்த வார்த்தை நிறைவேறாது அப்படின்னு சொல்லி அவங்களோட மனம் தளர்ந்து விடுது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவ்வளவுதான், இது இது சும்மா ஒரு நம்மளா ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இது ஏதோ ஒரு ஆறுதலுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு போல, ஏதோ ஒரு இதுக்காக கொடுத்துருக்காரு. இல்ல சில பேர் நினைக்கிறாங்க நம்மளா யோசிச்சுக்கிட்டோம் போல. பிரிசம்ஷன் அப்படின்னுவாங்களா? பிரிசம்ஷம்னா என்னது? நம்மளா யோசிச்சுக்கிட்டோம், யூகித்து கொண்டோம். பிரிசம்ஷஸ் அப்படின்னுவாங்க. எஸ், அதான் கரெக்டான வார்த்தை. பிரிசம்ஷஸ்னா நம்மளா யூகித்து, ஓகே ஆண்டவர் இதெல்லாம் செய்ய போறாரு, என் வாழ்க்கையில் நடந்துச்சு, ஸோ இந்த வார்த்தைகள்லாம் கோயின்சிடன்ஸா வந்திருக்குது, அப்படியே அதுவா வந்து எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது கிடையவே கிடையாது. நல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரோ அப்போ இன்னொருத்த வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யார் தெரியுமா? பிசாசு. அந்த வார்த்தை நிறைவேறாதபடி என்னெல்லாம் செய்யலாமோ அப்படின்ட்டு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். whenever you receive a word from God, another kingdom is not very happy about it. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை உண்டாகும் பொழுது, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை உண்டாகும் பொழுது, இன்னொரு ராஜ்யத்திற்கு சந்தோஷம் இல்லாது. இன்னொரு ராஜ்யம் வந்து ராஜ்யத்துக்கு அது ரொம்ப இதா இல்லாது. எந்த ராஜ்யம் அது? இருளின் ராஜ்யம். அவனுக்கு he is not very satisfied. இருளின் ராஜ்யத்துல இருக்கிற பிசாசுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வார்த்தை உங்க மேல நிறைவேறிடுச்சுன்னா நீங்க அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு த்ரெட்டா மாறிடுவீங்க. கரெக்டா? யூ பிகம் a threat to him, who the enemy. நீங்க பிசாசுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுவீங்க. அவனுடைய ராஜ்யத்துல ஒரு ஓட்டையை போட்டுருவீங்க நீங்க. அதனால அவனுக்கு ஒரு பெரிய நிறைய பேர் நினைப்பாங்கன்னா, எனக்கு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா எல்லாரும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் ஒண்ணு பேசுறாருன்னா மத்தவனுக்குலாம் அது உங்களுக்கு தான் நற்செய்தி, மத்தவனுக்குலாம் துர்ச்செய்தி, அது மத்தவனுக்குலாம் துக்க செய்தி அது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாருமே வந்து உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அது நிறைவேறணும்னு நினைக்கிறாங்களா? கிடையாது. பாதி பயிர் நீங்க நிறைவேறக்கூடாது, அப்படியே கடக்கணும் தான் நினைக்கிறான் எல்லா பயிலும். இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. சோ ஆபிரகாம் பாருங்களேன், ஆண்டவர் இப்பதான் அழைக்கிறாரு. என்ன சொல்லி அழைத்தார் பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது, இதை நான் படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணி காமிச்சாரு. ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது அவனை கூப்பிட்டு வந்து, உனக்கு பொண்ணு கொடுப்பேன், வெள்ளி கொடுப்பேன், உனக்கு பெரிய மிருக ஜீவன்கள் கொடுப்பேன், உனக்கு இத்தனை வேலைக்காரங்களை கொடுப்பேன், உனக்கு அதை கொடுப்பேன், ஆஸ்தியை கொடுப்பேன், அந்தஸ்து கொடுப்பேன், ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன். இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லைல்ல. அப்படிதான் சொன்னார் அவரு? சொல்லவே இல்லை. என்ன சொன்னாரு? படிங்க சிஸ்டர். 12:1 படிங்க சிஸ்டர். அருமையான 3 வசனங்கள். 1, 2, 3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. glory to God. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவனுடைய தேவை என்னன்றதற்கு டைரக்டா ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அவர். அவனுடைய தேவை அன்றைக்கு என்னவா இருந்ததுன்னா, அவனுக்கு ஒரு பிள்ளை தேவைப்பட்டுச்சு. தட் வாஸ் ஹிஸ் இமீடியட் நீட். அவனுடைய உடனடி தேவை என்னதுங்க? உடனடி தேவை, இமீடியட் நீட் என்னது? பிள்ளை வேணும். ஏன்னா அடுத்த வருஷத்துல படிச்சீங்கன்னா போட்டிருக்கு, அவனுக்கு 75 வயது இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. 75 இயர்ஸ் 4th verseல வருது. சரிங்களா? 75 வயசு ஆன பிள்ளை கிடையாது. திருமணமாகி பல வருஷம் ஆயிடுச்சு. இதான் இமீடியட் நீட். ஆனா ஆண்டவர் அதை பத்தி பேசவே இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஆசீர்வாதம் இது ரொம்ப முக்கியமானது. இந்த 1வது வசனத்திலிருந்து போடுங்க. 1வது வசனம் பாத்தீங்கன்னா, உன் தகப்பனுடைய வீடு, உன்னோட குடும்பத்துல இருந்து நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு தேசத்தை காட்டுவேன், அந்த தேசத்துக்கு நீ என்ன பண்ணு போன்னு சொல்ற. இதே நல்லா கவனிங்க, இதே வசனத்தை ஸ்தேவான் வந்து கோட் பண்ணுவார். புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஸ்தேவான் வந்து ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதர், ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபெய்த் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஸ்தேவானை பத்தி சாட்சி சொல்லும் போது எப்படி சொல்லுதுன்னா, வேதம் வந்து 6:8 படிங்களேன். அப்போஸ்தலர் 6:8 படிங்க.
ஸ்தேவான் ம், விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். So, ஸ்தேவன் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. விசுவாசத்துல பெரியவனா இருந்திருக்கிறான். வல்லமையுள்ள ஒரு மனுஷன். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தான். அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து கொண்டிருந்தான். So he was a mighty man of God in the early church. Hallelujah. இந்த ஸ்தேவானை வந்து என்ன பண்றாங்கன்னா கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க அடுத்த சாப்டர்ல. அப்போ அந்த அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பதாக ஸ்தேவான் ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் ஒன்று பண்ணுவார். அது ரொம்ப அருமையான ஒரு பிரசங்கம். 7வது அதிகாரத்துல வந்து அப்போஸ்தலர் 7 அதுல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா பாத்தீங்கன்னா 7:1 இருந்து படிங்க சிஸ்டர். 1 இருந்து 3 வரைக்கும் படிங்க. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி. சோ இப்படி ஆரம்பிக்கிறாரு. யூதர்களுடைய வரலாறின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டார். ஜூயிஷ் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஆபிரகாமோட அழைப்பு தான். மகிமையின் தேவன் தரிசனமானார். முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், யுவர் காட் இஸ் த காட் ஆஃப் க்ளோரி. ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், த காட் ஆஃப் க்ளோரி. எழுதி வச்சுக்கோங்க, மை காட் இஸ் த காட் ஆஃப் க்ளோரி. ஹல்லேலூயா, ஆமென். மகிமையின் தேவன் அவர். சாதாரண தேவன் கிடையாது, மகிமையின் தேவன். உங்களை அழைத்திருக்கிறவர் மகிமையின் தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். He will glorify you. ஹல்லேலூயா. இதான் ஆண்டவர் சொல்ல சொன்னார் இன்னைக்கு. ஆமென். இஸ் a God of glory. அவருக்குள்ள இருக்கிற மகிமையை உங்களுக்கு கொடுப்பார் அவர். சொல்லுங்க, அவருக்குள்ள மகிமை எனக்கு தருவார். இயேசு அது அப்படித்தானே ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன். யாருக்கு? சீஷர்களுக்கு கொடுக்கிறேன். So right now God is giving his glory to you. Hallelujah. Amen. இதை நீங்க விசுவாசிக்கணும். God will glorify me. God will lift me. God will exalt me. Hallelujah. அவர் என்னை உயர்த்துவார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். ஏனென்றால் அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். Hallelujah. So இந்த மகிமையின் தேவன் தான் என்ன பண்ணாரா? ஆபிரகாமை அழைக்கிறார். அழைச்சிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் படிங்க, 3வது வசனம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு வா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல வந்து எப்படி இருக்குன்னா, கெட் அவுட் ஆஃப் எ கண்ட்ரி ஃப்ரம் இட் அண்ட் கம் டு அ லேண்ட். கம் டு அ லேண்ட். நான் காட்டுற தேசத்துக்கு நீ வா அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் போறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இந்த தேசத்துல இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? பிஃபோர் யூ கோ தேர், காட் இஸ் தேர். எத்தனை பேர் புரியுது? இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆண்டவர், நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் என்ன ஒரு இடத்துக்கு போக சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்ன அதை பண்ண சொல்லிட்டாரு. இல்ல, நீங்க அது போறதுக்கு முன்பதாக, நீங்க அதை செய்யறதுக்கு முன்பதாக கர்த்தர் அங்க உட்கார்ந்திருக்கிறார். His presence is there. சொல்றாரு, மோசேட்ட தான் சொல்றாரு, என் பிரசனம் உனக்கு முன்பதாக செல்லும். மை பிரசன்ஸ் shall go before you. Hallelujah. இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டார் ஸ்தேவான். சொல்றாரு, நீ வா. வான் எப்போ கூப்பிடுவீங்க ஒரு மனுஷனை? நீங்க அங்க இருந்தாதான் வான் கூப்பிடுவீங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. இப்ப நான் வந்து டீனர்ல இருக்கிறேன். இப்ப நான் தாம்பரம் போயிட்டு டீனர்ல இருக்கிறேன், எப்படி கூடுவேன்? போன் பண்ணி, எப்பா தாம்பரத்துக்கு வா. கரெக்டா? ஏன்னா நான் ஆல்ரெடி தேர். நான் ஆல்ரெடி அங்க அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிட்டேன். சோ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்பதாகவே அந்த இடத்துக்கு போயிட்டார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புறாருன்னா அதுக்கு முன்பதாகவே அங்க இருப்பார். இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்களா? இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்களா? உங்க லைஃப்ல ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு 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 பிசிக்கலா ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஸ்பிரிச்சுவலா ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அந்த இடத்துல ஏற்கனவே ஆண்டவர் அங்க வந்துட்டார். சொல்லுங்க, ஏற்கனவே ஆண்டவர் அங்க வந்துட்டார். ஆண்டவரே வாரும், நீங்க கூட வேண்டாம், ஏற்கனவே அங்க இருக்கிறார். Hallelujah. Wherever you are right now, God is already there in that place. Hallelujah. இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். இதுதான் வந்து ஸ்தேவான் சொல்றாரு, ஏற்கனவே ஆண்டவர் அங்க இருந்தாரா. சோ ஆபிரகாமை அழைக்கும் பொழுது எப்படி? திரும்ப வந்துருங்க, 12க்கு வந்துருங்க. 12:1 2 போடுங்க. 12:2 ஆதியாகமம் 12:2 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிப்பாருன்னா, 2வது வசனம் நான் வரும். இந்த நான்ற வார்த்தையை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா வரும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்பாய். So it is God who is giving an assurance that he will do this for Abraham. Hallelujah.
நான் உன்னை பெரியவனாக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அடுத்த வசனத்தை போடுங்க, 3வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். 3வது வசனம். நான் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். சோ blessing of the Lord is all about him doing for you. Hallelujah. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால் அவர் உங்களுக்கு செய்யறது, அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுதான் ஆண்டவர் சொல்ல சொன்னார். blessing cannot be earned. ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கவே முடியாது. Hallelujah. Blessings cannot be earned. Blessings are received as a gift. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு ஈவாக கொடுக்கிறார். அதை நம்ம சம்பாதிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா வாசிப்போம். நம்ம கலாத்தியர் 3 எடுங்க. கலாத்தியர் 3ல 13-14 வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டார். So first thing that you need to understand is, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க உங்களுக்குள்ள போனது. என் மேல எந்த ஒரு சாபமும் கிடையாது, என் குடும்பத்தின் மேல எந்த ஒரு சாபமும் கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக சாபமாகி, என் குடும்பத்திற்காக சாபமாகி, எல்லா சாபத்திலிருந்தும் அவர் என்னையும் என் குடும்பத்தையும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். this is very very important. எனக்கு லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸா திரும்ப 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 எனக்கு வர வார்த்தை என்னன்னா, இந்த வார்த்தை தான் வந்துட்டு இருந்து, எல்லா சாபத்திலிருந்தும் கர்த்தர் மீட்டு கொண்டார். அதாவது இந்த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் கிறிஸ்து பிறந்ததை குறித்து நான் நிறைய அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். ஆண்டவர் பிறந்ததை குறித்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்ப ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருக்கிறாருன்னா, சாபத்திலிருந்து மீட்டு கொண்டேன், என் பிள்ளைகளை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டேன். I came to redeem them from curse. நிறைய நேரம் இந்த கிறிஸ்துமஸோடைய மெயின் மெசேஜை மறந்துடுறோம். மெயின் மெசேஜை மறந்துட்டு மத்ததெல்லாம் என்ன பண்ணிடுறோம், ஹைலைட் பண்ணிடுறோம்ல. மெயின் மெசேஜ் என்னது? சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, இது திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. எந்த மெசேஜ் கேட்டாலும் அதே வார்த்தை தான் வருது, ஏதாவது ஒரு பாட்டு கேட்டாலும் அதே தான் வருது, எங்க போனாலும் அது வந்துகிட்டே இருக்குது. இட் இஸ் கமிங் அகைன் அண்ட் அகைன், தட் ஐ ஹேவ் redeemed you from curse. சொல்லுங்க, சாபத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார். He has redeemed me from all the curses. Hallelujah. எந்த சாபமும் என் மேலும் கிடையாது, என் பிள்ளைகள் மேலும் கிடையாது. எல்லா சாபத்திலிருந்தும் அவர் நீங்களாக்கி என்னை மீட்டுக் கொண்டார். Hallelujah. கிறிஸ்து சாபமானார், சிலுவையின் மேல் கிறிஸ்து சாபமானார். He became a curse on the cross. Hallelujah. இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல ஒரு வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு இழுத்துக்கிட்டே போனாலும் உடனே நம்ம மனசுல வர்றது என்னது? சாபம். அந்த வார்த்தை டக்குன்னு மைண்டுக்குள்ள வந்துடும். ஏதோ ஒரு சாபம் இருக்கு, அந்த சாபம் இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நான் கோட்டை விட்டேன், ஏதோ ஒரு இடத்துல பிசாசு என்ன பண்ணிட்டான், சாபத்தை கொண்டு வந்து என் வாழ்க்கையில வச்சுட்டான். இல்ல நான் ஏதோ பண்ணி சாபத்தை வர வச்சுட்டேன். ஏன்னா அது வேற நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம். நான் ஏதோ பண்ணிட்டேன், அந்த சாபம் வந்துருச்சு. சோ இதை யூஸ் பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்காதபடி பிசாசு நம்ம என்ன பண்றான், கண்ணை மறைக்கிறான். எப்ப நம்ம சாபத்துல இருப்ப நம்ப ஆரம்பிக்கிறோமோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டோம். கரெக்டா? பார்க்க மாட்டோம், கண்டிப்பா பார்க்க மாட்டோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலை மேலே இருந்தாலும் நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருப்போம்? தலை மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்காம கீழே இருக்கிற சாபத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனாலதான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, கிறிஸ்து என்னை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார், மீட்டு கொண்டார். எதற்காகவா? அடுத்த வருஷத்தை படிங்க, 14th verse. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமிற்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு, புறஜாதிகள்னா நமக்கு. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு இன்றைக்கு வந்திருக்கு. சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். I have the blessing of Abraham through Christ Jesus. Hallelujah. Amen. அடுத்தது எடுங்க,
8-9 படிங்க. அதே கலாத்தியர் 3:8-9. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார், those who are of faith, விசுவாச மார்க்கத்தார். யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தார்? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே விசுவாச மார்க்கத்தார். those who believe in Jesus Christ are of faith. எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எந்த லிஸ்டுக்குள்ள வந்துட்டீங்க? விசுவாச மார்க்கத்தார் என்ற அந்த லிஸ்டுக்குள்ள வந்துட்டீங்க. சோ உங்களுக்கு சொல்லப்படுற நற்செய்தி என்னது? விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆபிரகாம் உடனேனா என்ன அர்த்தம்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். அதுதான் ஆபிரகாம் உடனே. எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாம் ஆண்டவர் பேசினார் பாத்தீங்களா? ஆதியாகமம் 12:1-3 பேசினார்ல, அதே ஆசீர்வாதம் இப்ப யார் மேல இருக்கு? உங்க மேல இருக்கு. சொல்லுங்க, உங்க மேல இருக்கு. இதுதான் நீங்க விசுவாசிக்கணும். திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு பிலீவ். ஏன்னா விசுவாச மார்க்கத்தார் எல்லாருமே யாருக்குள்ள வந்துட்டோம்? ஆபிரகாமுக்குள்ள வந்துட்டோம். நம்ம எல்லாமே ஆபிரகாமோட சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்ம எல்லாருமே ஆபிரகாமோட சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பாருங்க, ஆபிரகாமோட கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பஞ்சம் வந்துருச்சா? திரும்ப வந்துருங்க. ஆதியாகமம் 12:10 திரும்ப படிங்க அந்த வசனத்தை. பஞ்சத்துல மாட்டிக்கிட்டான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஆபிராம் எகிப்துக்கு போறான். எகிப்துக்கு போன பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்குது. அவனுடைய மனைவியை வந்து, அதை நம்ம ஃபுல்லா படிக்கலாம் வேண்டாம், மனைவியை வந்து அவன் என்ன சொல்லிடுறான்? தங்கச்சின்னு சொல்லி, சிஸ்டர் சொல்லிடுறான். சரிங்களா? சிஸ்டர்னு சொல்லிட்டு, ஏன்னா பயம் இருக்கு. என்ன பயம்னா, மனைவி கொஞ்சம் அழகா இருக்கிறாங்க, தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து பெருசா சட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால எவனாவது எவ்வளவு பிடிச்சாலும் தூக்கிட்டு போயிடுவான். அதனால என்ன பண்ணிட்டானுங்க, இவரு பயந்து போய் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிடுவோம், அப்புறம் இவரையும் கொண்டு போட்டுருவாங்க. இவரையும் வந்து கொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அதனால தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு அவரு? சிஸ்டர்னு சொன்னாங்க. சரிங்களா? தப்பிக்கிறதுக்காக. நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆபிரகாம் இது நிறைய பேர் எடுத்து வச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாருங்க ஆபிரகாம் பாருங்க மனைவியே தங்கச்சின்னு சொல்லிட்டாரு, ஆண்டவர் அவரை காப்பாத்திட்டாரு. என்னது இது, இந்த மனுஷனை போய் விசுவாசின்றீங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவரை போய் விசுவாசின்றீங்க, அப்புறம் மனைவியை தங்கச்சின்றாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பைபிள்ல இருக்கிற ஒருத்தரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஹல்லேலூயா. பைபிள்ல இருக்கிற கதாபாத்திரங்கள் ஒருத்தரும் பர்ஃபெக்ட் கிடையாது. பைபிளை எழுதினவர் மட்டும்தான் பர்ஃபெக்ட். பைபிளை யார் எழுதுனா? பரிசுத்த ஆவியானவர் எழுதினார். அவர் மட்டும்தான் பர்ஃபெக்ட். பைபிளை படிக்கிற நீங்களும் நானுமே பர்ஃபெக்ட் கிடையாது. புரியுதுங்களா? அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கிற நானும் பர்ஃபெக்ட் கிடையாது, பைபிள்ல இருக்கிறவனும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? ஏன்னா இந்த கதையை படிச்சீங்கன்னா, ஆபிரகாம் வந்து போய் சொல்லுவாரு மனைவி தங்கச்சின்னு. பார்வோனை போய் ஆண்டவர் போய் பார்வோனை கடிந்து கொள்வார். நீ போய் கை வச்சு பாரு உன்னை என்ன பண்றேன்னு பார்வோனை போய் கடிந்து கொள்வார். கரெக்டா? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் யாரை வந்து அவரு இது பண்ணிருக்கணும், ரெபியூக் பண்ணிருக்கணும்? ஆபிரகாம போய் ரெபியூக் பண்ணிருக்கணும். ஆனா அவர் ஆபிரகாம ரெபியூக் பண்ண மாட்டேன். யாரை போய் ரெபியூக் பண்ணிட்டு இருக்காரு? யாரை போய் கடிந்து கொள்றாரு? யாரை போய் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, டிசிப்ளின் பண்ணிட்டு இருக்காரு? பார்வோனை போய், இந்த பாரு அவன் மனைவி மேல நீ கை வச்ச அவ்வளவுதான், என்ன சொல்லுவார் பாருங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா பாருங்க, 17வது வசனம், இவர் தூக்கிட்டு போயிட்டான்றதுக்காகவே, பார்வோன் மனைவி தூக்கிட்டு போயிட்டான், சாராளை தூக்கிட்டு போயிட்டதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 17வது வசனம், ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் பாதித்தார். தொட்டதுக்காக என்ன பண்றாரு? தொட்டதுன்னா என்ன பண்ணா, தூக்கிட்டு போனதுக்காக. எதுவும் ஒன்னும் நடக்கல, தூக்கிட்டு போயிட்டாரு ஜஸ்ட். அதுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதுக்கு உடனே அலறி அடிச்சு அடுத்த நாள் பார்வோன் ஓடி வந்து என்ன சொல்லுவானா, எதுக்கு நீ இது சொல்லல? 18வது வசனம், எனக்கு நீ சொல்லல, நீ எனக்கு இது வந்து உன்னோட மனைவி நீ ஏன் சொல்லல, ஏன் உன் தங்கச்சின்னு சொல்ல? 19வது வசனம், why did you say she is my sister? ஏன் உன் சகோதரின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா உன் மனைவியும் எடுத்துட்டு போ,
எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படி சொல்லி நிறைய அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, அது 16வது வசனத்துல வரும், நிறைய அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருப்பாரு, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிடுவார். சோ பஞ்ச காலத்துல ஆபிரகாம் வந்து எப்படி ஆண்டவர் உயர்த்தினார்னா, எவனுக்குமே ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் வரல, ஆனா ஆபிரகாமுக்கு எல்லாம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. 13:1 படிங்க. 13:1 13:1 படிங்க. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். அடுத்தது, ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஆபிரகாம் எப்படி இருந்தா? வெள்ளி, பொண்ணு, மிருக ஜீவன்கள் எல்லாம் உடைய ஒரு சீமான், ஒரு பெரிய ஆஸ்தி அவனுக்கு இருந்துச்சு. பஞ்ச காலத்துல ஆபிரகாம் ஆண்டவர் இப்படிதான் உயர்த்தினார். ஆனா நீங்க ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஜெனசிஸ் 12 verse 1 to 3 படிச்சோம்ல, எங்கேயாவது ஆண்டவர் வந்து உனக்கு நான் மிருக ஜீவனை கொடுப்பேன், உனக்கு நான் பொண்ணை கொடுப்பேன், உனக்கு நான் வெள்ளியை கொடுப்பேன், பெரிய ஆஸ்திகளை கொடுப்பேன்னு சொன்னாரா? ஒரு லைனாவது வருதா? சொல்லுங்க, வருதா? வரவே இல்லை. ஆனா இதெல்லாம் ஆபிரகாம தேடி வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தோட டைனாமிக்ஸே, ஆசீர்வாதமே இப்படிதான் வேலை செய்யுது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10:22 போடுங்க. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். சோ ஐஸ்வர்யத்தை கொண்டு வர ஃபோர்ஸ் என்னது உங்க வாழ்க்கையில? கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, the blessing of the Lord. என் வாழ்க்கையில ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் வரும். அதை கொண்டு வர சக்தி என்னது? அதை கொண்டு வர அபிஷேகம் என்னது? அதை கொண்டு வர வல்லமை என்னது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். the blessing of the Lord. சொல்லுங்க, the blessing of the Lord. ஹல்லேலூயா. ஆமென். சோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஹல்லேலூயா. இட் இஸ் the blessing that is going to bring everything into your life. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பஞ்சத்தை விட பெரியது. ஆமென். எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பஞ்சத்தை விட பெரியது. நீங்க உலகத்துல வந்து நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இது சரியில்லை, அது சரியில்லை, எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கு, அது இருக்குது, இருக்கு. நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இருக்கிற எக்கனாமிக் ப்ராப்ளமோட பெரியது. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக வர ஐஸ்வர்யம் எனக்கு வரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இதை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், என்ன உலகத்துல நடந்தாலும் நீங்க நிறைவா இருப்பீங்க, பூர்ணமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க வந்து உலகத்துல நடக்கிறத பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. நீங்க உங்க போக்கஸை வந்து கர்த்தர் மேலையும் அவருடைய ஆசீர்வாதத்தின் மேலதான் நீங்க உங்க போக்கஸை வைக்கணும். ஏன்னா நீங்க பாருங்க, ஆபிரகாம் பஞ்சம் வந்துச்சு, பஞ்ச காலத்துல ஆபிரகாம் செழிக்கிறாரு. ஈசாக்குக்கு பஞ்சம் வருது, ஈசாக்க செழிக்க வைக்கிறாரு. பாருங்க, வாங்க திரும்ப வாங்க ஆதியாகமம் 26 வாங்க. ஆதியாகமம் 26 நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஜோர அச்சு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அடுத்த வாரம் வருவார் அவர் திரும்ப. சரிங்களா? இவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க, ஈசாக்கு எப்படி இருக்காரு? ஆதியாகமம் 26 12 13 படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த தேசத்தில் விதைத்தானா? பஞ்ச தேசத்தில் விதைத்தான். அந்த தேசத்துல பஞ்ச நிலத்துல 100 மடங்கான அறுவடையை அவன் பெற்றுக்கொள்கிறான். அது மட்டும் இல்லாம 13வது வசனத்தை போட்டுங்க. 13th verse. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஐஸ்வர்யவானாகி, சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் ஆகிறது கர்த்தர் சித்தம். டு பி ரிச் இஸ் காட்ஸ் வில். புரியுதுங்களா? ஐஸ்வர்யவான் என்பது கெட்ட வார்த்தை கிடையாது. நிறைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஐஸ்வர்யம் என்பது ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ப்ராஸ்பர், இங்கிலீஷ்ல வந்து ப்ராஸ்பர் என்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. The man began to prosper, continued prospering until he became very prosperous. இந்த வசனம் எங்க இருக்குது? பைபிள்ல தான் இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் வசனம் எங்க இருக்குது? பைபிள்ல தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென்.
புரியுதுங்களா? God wants you to prosper and prosper and prosper and prosper and prosper. நீங்க வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருக்கணும், மகா பெரியவனா ஆகணும், ஐஸ்வர்யவானா இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்க 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 எனக்கு இந்த விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் வந்து இந்த விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க, உங்களுக்கு இது புரிஞ்சிடும். சரிங்களா? இந்த மீட்டிங்ல இருக்கவங்க நீங்க சாட்ல போடலாம் எனக்கு. இதை நீங்க ஹானஸ்டா எனக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? ஹானஸ்டானா அப்படியே அப்படியே மிக 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 மிஞ்சின என்ன சொல்லுவாங்களே, மிக மிஞ்சின நீதிமான்ல மாதிரி எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. ஹானஸ்டா பதில் சொல்லணும் எனக்கு. சரிங்களா? எத்தனை பேருக்கு இங்க பிள்ளைங்க இருக்காங்க? இருக்கு. பேச வேண்டாம், ஜஸ்ட் இருக்கிறாங்கன்னா இருக்குன்னு போடுங்க, சாட்ல போடுங்க. எத்தனை பிள்ளைங்க? ஒரு புள்ளியோ 2 புள்ளியோ 3 புள்ளியோ இருக்காங்களா சாட்ல? எஸ். ஓகேவா? இப்போ உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது. ஓகே. திருமணம் ஆன பிறகு உங்க பிள்ளைங்க வந்து ஒரு வீடு வாங்குறாங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷப்படுவீங்க உங்க பிள்ளைங்க வீடு வாங்கினா? சந்தோஷப்படுவீங்க. ஓகேவா? ஓகே. சந்தோஷப்பட மாட்டேன்னா படமாட்டேன்னு போட்டுடலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? அதான் சொல்றேன், உங்க மனசுல இருக்கிறத அப்படியே போடுங்க, சந்தோஷப்படுவீங்க. ஒரு வீடு வாங்கிட்டாங்க உங்க பையன் ஒரு வீடு வாங்கிட்டான், இல்ல உங்க பொண்ணு ஒரு வீடு வாங்கிட்டான். அடுத்தது இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு ஒரு வீடு வாங்குறான் உங்க பையன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வாங்குறான், அப்புறம் 2 3 வருஷம் 4 வருஷமா ஏதோ ஒரு கழிச்சு இன்னொரு வீடு வாங்குறான். எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? கை தூக்குங்க. சோ ஹாப்பி. சிஸ்டர் ஜெயந்தி சூப்பரா போட்டான், சோ ஹாப்பி. ஓகே, இன்னொரு வீடு வாங்கிட்டான். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்புறம் இன்னொரு 3 4 வருஷம் போயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் திருமணம் மாதிரி 10 வருஷம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு 2 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு, இன்னொரு ஒரு வீடு வாங்குறான், 3வது வீடு வாங்குறான். எத்தனை பேர் துக்கப்படுவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? கரெக்டா சொல்லுங்க எனக்கு. கரெக்டா சொல்லுங்க எனக்கு. நீங்க வந்து இந்த பெரிய நீதிமான் மாதிரிலாம் பதில் சொல்ல வேண்டாம். துக்கமா இருந்தா துக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க, சந்தோஷப்படுனா சந்தோஷப்படுங்க சொல்லுங்க. சரிங்களா? அப்புறம் உங்க பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கார் வாங்குறான். சரிங்களா? ஒரு மாருதி ஸ்விஃப்ட் வாங்குறாரு. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார் வாங்குறாரு, ஒரு பென்ஸ் வாங்குறாரு உங்க பையன். சந்தோஷப்படுவீங்களா, துக்கப்படுவீங்களா? சொல்லுங்க. பென்ஸுக்கெல்லாம் சந்தோஷம் இல்லையா இருக்கும்? சந்தோஷப்படுவீங்கல்ல? ஓகே. ஏன் சந்தோஷப்படுறீங்க? ஏன் சந்தோஷப்படுறீங்க? பணக்காரன் ஆகக்கூடாது இல்ல? பணத்தை பத்தி பேசினா சபையில வந்து பணத்தை பத்தி, அதாவது பணத்தை பத்தினா ஐஸ்வர்யம் ஆகணும்னு பேசினா கள்ள போதனன்றோமே. ஏன் வந்து இதுக்கு மட்டும் நம்ம வந்து சந்தோஷப்படுறோம்? சொல்லுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாயமாலம் புரியுதுங்களா? நிறைய இடத்துல நானே பார்த்திருக்கேன். பணம் தப்பு, பணம் தப்புன்னு பேசுவாங்க. அப்புறம் ஒரு சர்ச்சை கட்டுறோம், காசு கொடு அப்படின்னு. பணம் தப்புன்னு பேசியாச்சு, அப்புறம் எப்படி காசு இருக்கும்? புரியுதுங்களா? டெய்லி பணம் தப்பு, பணம் மோசம், பணக்காரனா கூடாது, நடந்து போகணும்னு பேசிட்டு வந்து சர்ச்சை கட்டுறோம், காசு கொடுன்னா எங்க போய் காசு கொடு? எங்க இருந்து காசு வரும்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்மளே வந்து நம்ம பிள்ளைங்க ஒரு 3 வீடு 3 கார் வச்சிருந்தா சந்தோஷப்படுறோம்னா நம்ம தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார்? ஹல்லேலூயா. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த பார்ப்போம், ஒரு விஷயத்த வந்து நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது அதை நான் என் பிள்ளைகளுக்கு அதை நான் கொடுத்தா என் பிள்ளைகள் அதை அனுபவிச்சா நான் எப்படி பார்ப்பேன்றதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆண்டவருடைய இதயத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் நீங்க பார்க்கணும். உங்க பிள்ளைக்கு வியாதியா வரலன்னா எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? கரெக்டா? வியாதியா வரலன்னா சந்தோஷமா இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய சில தாய்மார்கள்லாம் வந்து ஜெபத்துக்கு வருவாங்க என்கிட்ட. அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. குடிச்சிக்கிட்டு சில பேர்லாம் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. குடிச்சிக்கிட்டே இருப்பான் பிரதர், டெய்லி வேலைக்கே போக மாட்டான் பிரதர் அப்படின்னுவாங்க. அவங்க வந்து என்கிட்ட என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, அவன் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வரணும். அப்புறம் இந்த குடிப்பழக்கத்தினால அவனுடைய சரீரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அவன் எப்படியாவது வந்து அவன் நல்லா ஆயிரணும் அப்படின்னு தான் ஜெபிக்க வருவாங்க. இப்ப அந்த குடிப்பழக்கத்தினால அவருக்கு வந்து ஏதோ லிவர் ப்ராப்ளமோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த தாய்க்கு வந்து சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. குடிச்சான், லிவர் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஆனால் நான் கத்தருக்கு சோத்திரம் பண்ணிக்கிறேன், நல்ல சமயம் லிவரை கழட்டி போட்டார் கத்தர் அப்படின்னுவாங்களா? சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க அப்படி இருந்துச்சுன்னா? அப்ப கூட நீங்க என்ன ஜெபிப்பீங்க? ஐயோ என் பையன் வந்து மனம் மாறணும், கத்தர் எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யணும். ஆமா, அவன் பாவம் பண்ணிட்டான், அவன் கத்தருக்கு விரோதமா என்ன பண்ணிட்டான், பாவம் செஞ்சுட்டான்.
இந்த குடிப்பழக்கத்துல மாட்டிக்கிட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அற்புதத்தை செய்யணும், அவனை சுகமாக்கணும், அவனோட லிவர் பிரச்சனையை சுகமாக்கணும்னு சொல்லி தானே ஜெபம் பண்ணுவீங்க. பண்ணுவீங்களா மாட்டீங்களாங்க? இல்ல பரவாயில்ல, நல்லா லிவர் போகட்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? பார்க்கலாம், கை தூக்குங்க பார்ப்போம். அப்படி யாரா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு டெலிவரன்ஸ் நான் பண்றேன், உங்களுக்குள்ள இருக்க பிசாசை நான் ஓட்டிக்கிறேன் இயேசு நாமத்துல. அப்படி யாரா இருக்கீங்களா? கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பெஸ்டா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நம்பர் ஒன்னா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க கீழே இருக்கக்கூடாது, மேல இருக்கணும் என் பிள்ளைங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, கடவுள் கர்த்தர் உங்களை உண்டாக்கினவர், தன்னுடைய சாயல்ல உண்டாக்கி இருக்கார், தன்னுடைய ரூபத்துல உண்டாக்கி இருக்கார், தன்னுடைய சுவாச காற்ற உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அவர் எப்படி நீங்க கீழே கடக்கணும்னு நினைப்பாருங்க? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போடுறாங்க Facebookல, எனக்கு புரியவே இல்லை, எப்படி இப்படி எல்லாம் போடுறாங்கன்னே தெரியல எனக்கு. I used to wonder why they're putting all these things. புரியுதுங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். He is the one who's blessing us. He is the one who's giving all these things to us. அவர் தான் இதெல்லாம் நம்ம கொடுக்குறன்றார். அப்ப எதுக்கு நம்ம வந்து இதை வேண்டாம்னு சொல்லணும்? எதுக்கு இதை வந்து வெறுக்கணும்? மத்தவன் அதை பத்தி பேசினா எதுக்கு இவன் கள்ள போதகன்னு சொல்லணும் நம்ம போயிட்டு? இட் இஸ் டோட்டலி ராங். ஹல்லேலூயா. இந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் நம்ம மாத்தணும். இதெல்லாம் மாத்தி போட்டு சொல்லணும், இல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொண்டு வரும். நம்ம நிரம்பி இருக்கணும், பூர்ணமா இருக்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புறார். பஞ்ச காலத்துல இப்ப ஒரு பெரிய எக்கனாமிக் டவுன் டர்ன் வருது, உலகத்துல வருது. அநேகருக்கு வேலை போகுதுன்றாங்க, அநேகருக்கு பிரச்சனை வருதுன்றாங்க. நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க ஒவ்வொரு நாளும்? ஐயோ, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு வேலையில பிரச்சனையும் வரக்கூடாது, என் பிள்ளைங்க பினான்சியலா கரெக்ட் ஸ்டேபிளா இருக்கணும். ஜெபம் பண்றீங்களா இல்லையாங்க? இல்லப்பா, என் பிள்ளைங்களும் பஞ்சத்துல போகணும் அப்படின்னு ஜெபம் பண்றீங்களா யாராவது? கிடையாது, கிடையவே கிடையாது. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே கேக்குறீங்க. அப்ப அவரும் அதை தானே பாப்பாரு, என் பிள்ளை நல்லா இருக்கணும் தானே நினைப்பாரு அவரும். அப்ப நீங்களும் நானும் வந்து இந்த பஞ்சத்துல வந்து ஒண்ணு இல்லாம அழிஞ்சு போகணும்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டாங்க. அவர் எப்படிங்க நினைப்பாரு? நினைக்க மாட்டார். ஏசாயா 58:11 போட்டிருக்கு. ஐசாயா 58:11 படிங்களேன். 58:11 போடுங்க. Isaiah 58. 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக satisfy your soul in drought. நித்தமும் நடத்துவாராம். சொல்லுங்க, கர்த்தர் நித்தமும் நடத்துவார். இது இந்த வார்த்தையை தான், இந்த வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு கொடுத்தார். என் ஜனங்களுக்கு போய் சொல்லு, ஐசாயா 58:11, ஏசாயா 58:11. இது இப்படிதான் நீங்க இருக்க போறீங்க, நீங்களும் இப்படிதான் இருக்க போறீங்க, உங்க பிள்ளைகளும் இப்படிதான் இருக்க போறாங்க. ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நித்தமும் கர்த்தர் உங்களை நடத்துவார். சொல்லுங்க, நித்தமும்னா டெய்லி, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கண்டினியூலி the Lord will guide you continually. நித்தமும் என்னை நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலே உங்களை திருப்தியாக்குவார், உங்க ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்புகள் எப்படி இருக்குமா? நினமுள்ளதாக்குவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, your bones shall be strong. சொல்லுங்க, எப்போ போன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்? நல்லா புசித்து, நல்லா சாப்பிட்டு, சந்தோஷமா திருப்தியா இருக்கும்போது தான் போன் எப்படி இருக்குமாங்க? ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஹல்லேலூயா. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இதெல்லாம் எப்ப நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, பஞ்ச காலத்துல நடக்குமா? சொல்லுங்க, பஞ்ச காலத்துல நடக்கும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய சித்தம் உங்களை குறித்து. திஸ் இஸ் காட்ஸ் வில் ஃபார் யூ. வேற சித்தமே கிடையாதுங்க ஆண்டவருக்கு, வேற சித்தமே கிடையாது ஆண்டவருக்கு. நம்ம சாபத்துல இருக்கணும், நம்ம அழிஞ்சு போகணும், நம்ம ஒண்ணு இல்லாம இருக்கணும், வியாதியில இருக்கணும், இது எதுவுமே ஆண்டவர் சித்தம் கிடையாது. இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில பாக்குறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, இது ஆண்டவர் சித்தம் கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு முடிவெடுங்க. இல்ல நிறைய நேரம் நம்ம வந்து ஒருவேளை கர்த்தர் இதை வைத்திருப்பாரோ, ஒருவேளை கர்த்தர் இதை அனுபவிச்சிருப்பாரோ அப்படின்னு நம்மளை தேற்றிக்கொள்றோம். கரெக்டா இல்லையா? நம்மளை தேற்றிக்கொள்றோம்ல. ஒருவேளை இருக்கலாம், ஏன்னா நான் பெரிய ஒழுங்கு கிடையாது, நான் வந்து என்னை பத்தி எனக்கு தெரியுமே, நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியுமே, நான் எவ்வளவு மோசமான எனக்கு தெரியுமே, அதனாலதான் நான் இப்படியேதான். கரெக்டா இல்லையா? இப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம்.
இது எதுவுமே கர்த்தர் சித்தம் கிடையாது. இன்றைக்கு நீங்க அந்த முடிவெடுங்க. திஸ் இஸ் நாட் காட்ஸ் வில் ஃபார் மை லைஃப். இந்த குறைவு கர்த்தருடைய சித்தம் கிடையாது. இந்த சாபம் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. சாபம்னா என்னது? கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ். அதுதான் சாபம். எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது, எல்லாமே தோல்வி ஆகுது, வாழ்க்கையில முன்னேறவே முடியல, ஒரு லெவலுக்கு மேல ஏற முடியல. இது கர்த்தர் சித்தம் கிடையாதுன்னு சொல்லுங்க. இது கர்த்தர் சித்தம் கிடையாது. திஸ் இஸ் நாட் காட்ஸ் வில் ஃபார் மீ. ஹalleluya. வியாதி கர்த்தர் சித்தம் கிடையாது சொல்லுங்க. இந்த பண பற்றாக்குறை, பினான்சியல் இது ப்ராப்ளம்ஸ் கர்த்தர் சித்தம் கிடையாது. பணக்குறைவு கர்த்தர் சித்தம் கிடையாது. இது கிடையாது. நீங்க முடிவு பண்ணுங்க, சொல்லுங்க. இது எதுவுமே கர்த்தர் சித்தம் கிடையாது. ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் சிலுவையில சாபமானார். ஆமென். He became a curse on the cross so that blessing of Abraham can come upon you. எதற்கு? அந்த ஆசீர்வாதத்தின் மூலமா கர்த்தர் சகலத்தையும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். Through the blessing he wants to give all abundance into your life. சகல பூர்ணத்தையும் உங்க வாழ்க்கையில அவர் வைக்க விரும்புறார். ஹalleluya. நீங்க உலகத்துல இருக்கிற எவனாவது கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன். பசியில இருக்கிறது நல்லதான்னு கேட்டு பாருங்க, குறைவுல இருக்கிறது நல்லதான்னு கேட்டு பாருங்க, கடன்ல இருக்கிறது நல்லதா கேட்டு பாருங்க, வியாதியில இருக்கிறது நல்லதா கேட்டு பாருங்க. ஸ்ட்ரைட்டா ஒரே ஆன்சர் தான் கொடுப்பான். அதெல்லாம் கெட்டது சார் அப்படின்னுவான். கரெக்டா? எவனையாவது நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஒரு நான் பிலீவர், கர்த்தரை அறியாதவன், ஒரு சாதாரண மக்கள் ரோட்ல போயிட்டு இருப்பாங்க, நடந்து போயிட்டு இருப்பாங்கல்ல, கூப்பிட்டு சார் வியாதியிலே நீங்க இருக்கிறது நல்லதா சார், கடன்ல இருக்கிறது நல்லதா சார் கேட்டு பாருங்க. ஒரே ஆன்சர் என்னங்க கொடுப்பான் அவன்? கிடையவே கிடையாதுன்னுவான். கரெக்டா இல்லையா? அவன் யோசிக்க கூட மாட்டான், அவன் டக்குன்னு சொல்லுவான் அவன். ஆனா நம்ம தான் என்ன பண்ணுவோம்? ஒருவேளை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், கர்த்தர் அனுமதித்திருப்பார், கர்த்தர் கதவை திறந்து விட்டுருப்பார் உள்ள. இதெல்லாம் எங்கிருந்து நமக்கு வந்துச்சுன்னு தெரியல, யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. இவ்வளவு மோசமான தியாலஜி கிறிஸ்துவத்துக்குள்ள வந்துருச்சு. அப்ப சாபம் பஞ்செல்லாம் கர்த்தர் சித்தனா ஆண்டவர் விட்டுருக்கணும்ல. ஆபிரகாம என்னங்க விட்டுருக்கணுமா இல்லையா? பஞ்சத்துல கொஞ்ச நாள் பட்னியா கடை, அப்பதான் கொழுப்பு குறையும். உன் பொண்டாட்டிய தங்கச்சி நான் சொல்ற பட்னியா கடை சொல்லிருக்கணுமா இல்லையாங்க? இவன் ஆபிரகாம் மட்டும் சொல்லல, பையனும் அதே மிஸ்டேக் பண்றாரு. கரெக்டா? கரெக்டா இல்லையாங்க? ஆதியாகமம் 26 பையனும் அதே தான் பண்றாரு. அப்பனை போல புள்ள, நூலை போல சேலை, அதே தான் பண்றாரு. யார தங்கச்சின்ட்டாரு? ரெபேக்கால தங்கச்சின்ட்டாரு. அப்படியே வருது பாருங்க, ஜெனரேஷனா வருது. அதை சொல்லி முடிச்ச பிறகுதான், தங்கச்சின்னு சொல்லி கதையெல்லாம் கெட்டின பிறகுதான் 12வது வசனம் வருது. ஆதியாகமம் 12:13 வருது. அந்த மனுஷன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? கர்த்தருடைய இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா இருக்குதான். சொல்லுங்க, பிரியமா இருக்குது. சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், உங்களை பெருக செய்வதே அவருக்கு பிரியம், நீங்க நல்லா வாழ்றத பாக்குறதே அவருக்கு பிரியமா இருக்கு. வேற பிரியமே கிடையாது அவருக்கு. ஹல்லேலூயா. எப்படி நீங்க பிரியப்படுறீங்க? ஒவ்வொரு நாளும் என் புள்ள நல்லா வாழணும், என் புள்ள ஆசீர்வாதமா இருக்கணும், என் புள்ள ஓங்கி இருக்கணும், என் புள்ள மேல இருக்கணும், என் புள்ள தலையா இருக்கணும். நீங்க ஆசைப்படுறீங்களா? ஒவ்வொரு நாளும் அதற்காக ஜெபிக்கிறீங்கல்ல, அதை தானே விருப்பப்படுறீங்க ஒவ்வொருத்தரும். அதை விட 1000 மடங்கு ஆண்டவர் விருப்பப்படுகிறார் நீங்க நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. 1000 மடங்கு, 1000 times his desire is that you should be only above, not be beneath. You should be only the head and not be the tail. ஹல்லேலூயா. நீங்க எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. வரப்போற நாட்கள்ல எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி blessing of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் ஆண்டவர் சொன்னார். Because my blessing is greater than the famine in this world. என்னுடைய ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிற பஞ்சத்தை விட பெரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சம் ஆசீர்வாதத்தை விழுங்க முடியாது. பஞ்சம் ஆசீர்வாதத்தை விழுங்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் விழுங்கிவிடும். சிங்க குட்டிகள் பட்னியா இருக்கலாம், தாழ்ச்சியா இருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு தாவீது எழுதுறார். தாவீது என்ன சொல்றாருன்னா, எப்ப எவனாலும் பட்னியா இருக்கலாம் ஐயா, சிங்க குட்டி எல்லாம் பட்னியா இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அதுக்கு இறைய வந்துருமா, சிங்கம் கொண்டு வந்துரும், அவங்க அப்பா கொண்டு வந்துருவாரு, இல்ல அவங்க அம்மா கொண்டு வந்துரும். ஆனா அது கூட பட்னியா இருக்க சான்ஸ் இருக்குன்றாரு. ஆனா யார் பட்னியாவே இருக்க முடியாதான்? யார் பஞ்சத்துல இருக்க முடியாதான்? கர்த்தரை தேடுகிறவர்கள், those who seek the Lord. ஹல்லேலூயா. அவர்கள் பஞ்சத்துல இருக்க முடியாது, குறைவுல இருக்க முடியாது, பட்னியில இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார்.
ஆண்டவர் எந்த அளவுக்கு நல்லவர்னா பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஸ்டோரி. ஆபிரகாமை எப்படி பஞ்சத்துல உயர்த்தினார், ஈசாக்கை எப்படி உயர்த்தினாரு. ஆனா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு போறாரு. யாக்கோபு பாத்தீங்கன்னா ஈசாக்க விதைக்க சொல்றாரு, பஞ்ச காலத்துல விதைக்குனா பெரியவனாகிறான். ஆபிரகாம எகிப்துல கொண்டு போய் உட்கார வச்சு அங்க இருக்கிற இதெல்லாம் இங்க டிரான்ஸ்பர் பண்ணி பெரியவனாக்குறாரு. யாக்கோபை எப்படி ஆக்குறாருன்னா, யாக்கோபு போறதுக்கு முன்பதாக பையன் அங்க அனுப்புறாரு. கரெக்டா? யாக்கோபு போறதுக்கு முன்பதாக பையன் அனுப்புறாங்க. அவர் பிளான் பாத்தீங்களா, எப்படி பண்றாரு பாத்தீங்களா ஆண்டவர் பிளான். அவர் பிளானே வேற மாதிரி இருக்கு. அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. எல்லாமே எல்லாமே ஒவ்வொரு 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 மெத்தட்ல பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ரூட்ல போறாரு ஒவ்வொருத்தரையும். இது சங்கீதம் 105ல ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. எப்படி ஆண்டவர் யாக்கோப இது பண்றாரு அப்படின்ட்டு. சங்கீதம் 105ல நம்ம படிப்போம். எங்க வருதுன்னா 17 படிங்க. 16ல இருந்து படிங்க சிஸ்டர். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். யோசேப்பு ஆண்டவர் எப்படி உயர்த்தினாரா, அங்க இருக்கிற பிரபுக்கள் ஞானிகள் எல்லாரையும் யோசேப்புக்கு கீழே கொண்டு வந்தார். 21 போடுங்க. யோசேப்பு தான் அவர்களை கட்டினார். என்னது? யோசேப்பு அவர்கள் மேல என்ன பண்ணாரு? ஆளுகை செய்தார். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும். அடுத்த வசனம் 22. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும். யார் வீட்டுக்கு ஆண்டவனா இருந்தான் தெரியுமா? யோசேப்பு சொல்றாருல்ல. யோசேப்போட சகோதரர்கள் நிக்கிறாங்க. யோசேப்பு சொல்றாரு, God has made me the Lord over Pharaoh's house அப்படின்றாரு. என்ன ஒரு இது பாத்தீங்களா, ப்ரொமோஷன் பாத்தீங்களா? கர்த்தர் என்னை பார்வோனின் வீட்டிற்கு ஆண்டவராக்கி இருக்கிறார். என்ன ஒரு ப்ரொமோஷன் பாருங்க ஜோசப்க்கு, யாக்கோபோட பையனுக்கு. சாதாரண கடவுள் கிடையாதுங்க நம்ம கடவுள். நம்ம எதுவும் சாதாரண கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ நம்மளை அப்படியே வச்சுட்டு கொண்டு போய் பரலோகத்துக்கு சேர்க்கறதுக்காக நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஏகப்பட்ட வேலையை செய்வார் நம்ம வாழ்க்கையில. ஹல்லேலூயா. கண்டிப்பா பரலோகம் போவோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதற்கு முன்பதாக இந்த பூமியை பரலோகமாக்குற வேலையை ஆண்டவர் செய்யணும் இங்க. ஹல்லேலூயா. அதை உங்களை வச்சுதான் செய்ய போறாரு, உங்க பிள்ளைகளை வச்சுதான் செய்ய போறாரு. பார்வோனோட வீட்டுக்கே அதிபதியா மாத்தினார் யோசேப்பு. பார்வோன் வீட்டுல அதிபதியா மாத்தி யாக்கோபோட குடும்பத்தை என்ன பண்றாரு? பஞ்ச காலத்துல காப்பாத்துறாரு. அவரோட பிளானே வேற மாதிரி பிளான். ஹல்லேலூயா. ஆமென். சோ ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வர 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 விருத்தி அடையணும், செழிக்கணும். இதுதான் ஆண்டோட சித்தம். யூ ஷுட் ஆல் பி மில்லியனர்ஸ் அண்ட் மல்டி மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ். இதை நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சரியா பிரசங்கம் பண்ணலன்னு அர்த்தம். இதை நான் சொல்லியே ஆகணும். நீங்க எல்லாரும் கோடி கோடி கோடியில கோடீஸ்வரர்களா இருக்கணுங்க. இதுதான் கர்த்தருடைய சித்தங்க. இதை நான் சொல்லியே ஆகணுங்க. உங்க பிள்ளை கோடீஸ்வரன் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதுதான் நான் சொல்லுவேன். இப்போ என் பிள்ளை கோடீஸ்வரன் ஆறுது எனக்கு பிடிக்கல பிரதர், என் பிள்ளை ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா போதும் பிரதர் அப்படின்னு யாரா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? நான் பார்க்கலாமா உங்க கைகளை? என் பிள்ளை ஒரு 10,000 ரூபாய் வாங்கினா போதும் பிரதர், கடைசி வரைக்கும் ஒரு டிவிஎஸ் 50ல போனா, ஏன் டிவிஎஸ் 50 நடந்தே போட்டுமே, ஒரு ரூம்ல எங்கேயோ ஒரு ரூம்ல வாடகை கொடுத்து இருந்தா போதும் பிரதர் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். இல்ல என் பிள்ளைங்க எல்லாமே வீடுகள் கட்டி செழிப்பா இருக்கணும், தேசங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்றேன், அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க தடுத்தீங்கன்னா நீங்க தான் மோசமானவங்க இருக்கிறதுல. அது தெரியுமா?
கரெக்டா இல்லையாங்க? நீங்க உங்க பிள்ளைக்கு போய் நீங்க என் பிள்ளைக்கு போயிட்டு நான் போய் ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன். என் பிள்ளைக்கு போயிட்டு நம்ம கார் வச்சுக்கோன்னு கொடுக்குறேன். என் பிள்ளை ஐயோ அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா சந்தோஷம் வருமா? சொல்லுங்க சொல்லுங்க. கோவம் படுவேனா சந்தோஷப்படுவேனா? பரவாயில்லப்பா கார் மிச்சம் அப்படின்னு போயிடுவானா கிளம்பி? ஒரு 10 லட்ச ரூபா மிச்சம் தூக்கி பேங்க்ல போடு அப்படின்னு போயிடுவானா? அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க சில பேர். அவங்கள பத்தி பேசலைங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ டோன்ட் லிமிட் காட். ஆண்டவரை நீங்க என்ன படுத்தாதீங்க, லிமிட் பண்ணாதீங்க. அவருக்கு லிமிட், ஹி இஸ் அன்லிமிட்டெட் காட். இஸ் அன் அன்லிமிட்டெட் காட். இயேசு வந்து அன்லிமிட்டெட் காட தான் வந்து இந்த உலகத்துக்கு காமிச்சார். ஜீசஸ் டிஸ்பிளேட் அன் அன்லிமிட்டெட் காட். காண ஒரு கல்யாணத்துக்கு போய் அன்லிமிட்டெட் வைனை கொண்டு வர்றாரு. 5 அப்பம் 2 மீனை பெருக்கி அன்லிமிட்டெட் பிரெட், அன்லிமிட்டெட் ஃபிஷ். உலகம் பாக்குது, யார் அந்த கடவுள் எது பண்ணாலும் பெருசாதாயா பண்றாரு அப்படின்ட்டு. இந்த ஆளுக்கு அரை பிரெட் தின்னு அப்படின்னாரா இயேசு? ஆளுக்கு அரை பிரெட் தான் தின்னுட்டு ஒழுங்கா ஓடி போயிடுறாரா? அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு, கூட கூட கூடையா வருது பிரெட். இயேசுக்கு தெரியாதா இத்தனை பேர் தான் இருக்கா, இவ்வளவுதான் செய்யணும்ட்டு? ஏன் அதிகமா செய்யறாரு? ஏன்னா அவருக்கு குறைவா செய்ய தெரியாது. நான் எப்ப சொல்ற மாதிரி he does not know to do little. He does not know to do little things. He only. புரியுதுங்களா உங்களுக்கு? எலியா தீர்க்கதரிசி போறாரு விதவை வீட்டுக்கு. 1 ராஜாக்கள்ல வருது இல்ல, 1 ராஜாக்கள் 17ல வருதா? 17ல வருது. 17:8 இருந்து எலியா அனுப்புறாரு ஆண்டவர், விதவை வீட்டுக்கு போயா அப்படின்றார். கிளம்பி ஜராபத் என்ற ஒரு ஊர்ல ஒரு விதவை இருக்கிறா. சீதோன், த ரீஜன் ஆஃப் சைடன், சீதோன் என்ற வந்த பகுதியில். 1 ராஜாக்கள் 17:8. அப்ப தேவனுடைய வார்த்தை வந்து எலியாக்கு பிரதித்திரமாகுது. வசனத்தை போடுங்க. 1 ராஜாக்கள் 17:8. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்ச காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? பஞ்ச காலத்துல இது நடக்குது. படிங்க சிஸ்டர், நீங்க படிங்க, இதை படிச்சிருவோம் நம்ம. அருமையான பகுதி. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. சொல்லுங்க. பானையில மாவும் குறைய போறதில்ல, சாரி, பானையில மாவும் குறைய போறதில்ல, கலசத்துல எண்ணெயும் குறைய போறதில்ல. என் வீட்டுல மாவும் எண்ணெயும் பெருகி இருக்கும். சொல்லுங்க. Hallelujah. The flour and the oil shall never run over. Hallelujah, hallelujah, hallelujah. இதுதான் கர்த்தர் சொல்றார். எப்பொழுதும் உங்க வீட்டுல நிறைவு தான் இருக்குமா, குறையவே இருக்காது. ஆமென். இதை வந்து இயேசு வந்து எடுத்து கோட் பண்ணுவாரு லூக்கா எழுதின சுவிசேஷத்துல. இயேசு எப்படி சொல்லுவாருன்னா, எலியா வந்து அநேக விதவைகள் இஸ்ரேல் தேசத்துல இருந்தார்களாம். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இயேசு இதை எடுத்து கோட் பண்ணுவார். இயேசு நிறைய அந்த பழைய ஏற்பாடுல இந்த இதெல்லாம் எடுத்து கோட் பண்ணுவார். அது என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலில் எலியா தீர்க்கதரிசி இருந்த நாட்களில் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனாலும் எங்க அனுப்பப்பட்டார் எலியா? ஜராபத், சீதோன் ஊரிலே இருக்கிற ஜராபத்துக்கு அனுப்பப்பட்டார். ஏன் அப்படி சொல்றாரு? வாங்க லூக்கா 4 லூக்கா 4:25. லூக்கா 4:24. லூக்கா 4:24.
ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தீர்க்கதரிசி ஒருவனும் அங்கீகரிக்கப்பட மாட்டான்னு என்ன அர்த்தம் இங்க சொல்றாருன்னா, இயேசு தேவனுடைய வார்த்தையை பேசுறாரு, இயேசு தேவனுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு பயல என்ன பண்ணல, இயேசுவை அங்கீகரிக்கல. இயேசு என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? வியாதியஸ்ல சுகமாக்குனாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புனாரு, கரெக்டா, அற்புத அடையாளம் செய்தாரு. ஆனா அங்க இருக்கிற யூதர்களும் பரிசேயரும் சதுசேயரும் சொந்த ஊருக்காரன் என்ன பண்ணா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக தோன்றினார், தேவனுடைய வார்த்தையை பேசினார், தேவனுடைய கிரியைகளை செய்தார். ஆனால் ஒருத்தரும் அவரை ஏற்றுக்கொள்ளல. இது இயேசுவோட பிரச்சனையா, மக்களோட பிரச்சனையா? கண்டிப்பா மக்களோட பிரச்சனை தான், இயேசுவோட பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? இது ஏன் சொல்றாருன்னா, வாங்க அடுத்த வசனம் படிங்க, 25. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. என்ன சொல்றாரு? எப்பா, அநேக விதவைகள் இருந்தாங்கப்பா. ஆனா எங்க எலியாவை அனுப்புறாரு? சீதோன் ஊர்ல இருக்கிற சரபத் என்ற அந்த வில்லேஜுக்கு தான் அனுப்புறாரு. சரிங்களா? ஏன் அங்க அனுப்புறாருன்னா, இங்க இருக்கிற விதவைகள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எலியா. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவானுங்க, அது எப்படி ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் சித்தம் தான் பஞ்சம். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, ஆண்டவர் சித்தம் தான் வியாதி கொடுப்பது, ஆண்டவர் சித்தம் தான் இது, ஆண்டவர் சித்தம் தான் அது அப்படின்னு சொல்லி நம்ம ரசிக்கப்பட்டவன என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அதனால யாரை போய் தொட்டுட்டு இருக்காரு? வெளியில இருக்கவனை போய் தொட்டுட்டு இருக்காரு. புரியுதுங்களா? வெளியில இருக்கவனை போய் ஆண்டவர் தொட்டுட்டு இருக்காரு. நான் இது வரைக்கும் அநேகருக்கு ஜபித்து இருக்கிறேன். ஆனா அவிசுவாசிகள்னா கர்த்தரை அறியாதவர்கள், நான் கிறிஸ்டியன்ஸுக்கு ஜபத்துக்கு போகும்போது ஒருத்தர் கூட என்கிட்ட நோன்னு சொன்னதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு நான் கிறிஸ்டியன் கூட என்கிட்ட ஜெபிக்காதீங்கன்னு சொன்னதே இல்லை. வாங்க ஜெபிங்க, உங்க கடவுள் ஒரு அற்புதம் செய்யட்டும், இதுதான் சொல்லியிருக்காங்க எல்லாரும். ஆனா கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அதெல்லாம் வேண்டான்னே சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதனாலதான் ஆண்டவர் எங்க விசுவாசம் இருக்குதோ அங்கதான் ஆண்டவர் வேலை செய்வார். நம்ம எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனோம், எது பண்ணோம், அது பண்ணோம், அதெல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை. விசுவாசம் இருக்குதா ஆண்டவர் வேலை செய்வார். விசுவாசம் இருந்துச்சா தேவனுடைய மகிமை அங்க வெளிப்படும். சோ இந்த அம்மா, ஜராபத்துல இருக்கிற இந்த அம்மா தான் விசுவாசிச்சு. அதனாலதான் அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்புனாங்க. அது சொல்லிட்டு அடுத்த வருஷம் பாருங்க, 27 வருஷம் படிங்க. இது இன்னும் சூப்பரான ஒரு சம்பவம். 27 அடுத்த வருஷம் போடுங்க. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாகமான் கதையை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, நாகமான் இஸ்ரேல் தேசத்து ஆளே கிடையாது, யூதனே கிடையாது. அவர் சிரிய நாட்டு தளபதி. சிரியா இஸ்ரேவேலுக்கு எதிராக இருக்கிற ஒரு நாடு. இட்ஸ் அன் எனிமி. இஸ்ரேவேலோட எனிமி. அந்த எனிமி நாட்டோட தளபதி சுகமாயிட்டு போறாரு. எங்க சுகமாயிட்டு போறாரு? இஸ்ரேலுக்கு எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து சுகமாயிட்டு போறாரு. எப்படி சுகமானான்னு கதையை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, நாகமான் வீட்டுல ஒரு யூத ஸ்திரீ, ஒரு சின்ன பொண்ணு யூத ஸ்திரீ வேலைக்கு இருக்கும். வேலை செய்யறதுக்காக பிடிச்சிட்டு வந்துருவானுங்க. இஸ்ரேல் நாட்டுல போய் அவனுங்க போருக்கு போகும்போது பிடிச்சிட்டு வந்துருவானுங்க. அந்த புள்ள சொல்லும், ஏமா ஐயா, எங்க ஊர்ல தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா சரியாரு ஐயா, உங்களுக்கு குஷ்டரோகம் சரியாரு ஐயான்னு இவரு கிளம்பி அங்க போயிருவாரு. யாரு? யூதன் அல்லாத ஒரு மனுஷன். யெகோவா தேவன்னா யாருன்னே தெரியாது. ஆனா அந்த புள்ள சொல்லிச்சுன்னு கிளம்பி போயிருவாரு. அப்படியா, உன் கடவுள் சுகமாக்குமா, அப்படிப்பட்ட நல்ல கடவுளா, நான் போறேமா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருவாரு. அவர் பட்டு போய் சுகமாயிட்டு வந்துருவாரு. ஆனா இஸ்ரேல் தேசத்துல அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்களாம், ஒரு பயனும் சுகமாகல. ஏன் சுகமா இருக்க மாட்டான் தெரியுமா? எல்லாம் சொல்லியிருப்பான். யார்? அந்த எலியா தீர்க்கதரிசியா? அவர் ஒரே கோபக்காரருங்க. அவர்கிட்ட எல்லாம் போக முடியாது. அவர் திட்டி போடுவாருங்க, அவர் ஏதாவது பண்ணிடுவாருங்க. அவர்கிட்ட எல்லாம் நான் ஏன் போய் ஜெபம் பண்ணும்? அதெல்லாம் போக முடியாது என்னால. கர்த்தர் தான் இந்த குஷ்டரோகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் இது, இந்த குஷ்டரோகத்துல வாழ வேண்டியது அப்படின்னு சொல்லி எல்லாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் விசுவாசத்தை மட்டும் தான் பாக்குறாரு. இந்த நாட்கள்ல, இந்த காலத்துல விசுவாசிங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்யும்.
ஹalleluya. யார் என்ன சொல்றா அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். டசன்ட் மேட்டர். கடைசியில இட் இஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. கரெக்டா? நீங்களும் உங்க குடும்பம் தான். ஒரு பிரச்சனைனா இந்த வெளியே சொல்றவனா வந்து நிக்க போறான் உங்க குடும்பத்துக்கு? சொல்லுங்க, நீங்களே என்ன சொல்லுங்க. ஒரு பிரச்சனைனா இந்த வெளியில இருந்து குறை சொல்லிட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்களை வந்து நிக்க போறானுங்க? ஒரு பயலும் வரமாட்டான். நம்ம குடும்பத்தை பார்க்க வேண்டிய கடமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது நம்மளுடைய கடமை. அது யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். லெட் தம் சே. ஹalleluya. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? ஆமென். 1000 பேர் 1000 சொல்லுவான். இது வந்து ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்னுவான், அது அந்த காஸ்பல்னுவான், செழிப்பு நுபுதை சொல்லிட்டு போறான். அவனா வந்து சோறு போட போறான் அவங்களுக்கு? அவனா வந்து ஃபீஸ் கட்ட போறான் பிள்ளைக்கு? என்னங்க, கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா நான் சொல்றது? நாளைக்கு ஒரு பிரச்சனை அவனா வந்து நிக்க போறான்? எந்த வயலும் வரமாட்டான். ஆண்டவரே வந்து ப்ராஸ்பெரிட்டி தேவன். சொல்லுங்க, என் கடவுள் ப்ராஸ்பெரிட்டி தேவன். ஹalleluya. ப்ராஸ்பெரிட்டி கெட்ட வார்த்தைனா, ப்ராஸ்பர்ன்ற வார்த்தை பைபிள்ல இருக்கக்கூடாது. அது தெரியுமா உங்களுக்கு? பிளெஸிங் கெட்ட வார்த்தைனா பிளெஸிங் பைபிள்ல இருக்கக்கூடாது. ஆனா பைபிள் ஃபுல்லா பிளெஸிங், ப்ராஸ்பரு, நீ பெருகுவாய், நீ பழுகி இருப்பாய் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்புறம் எப்படி வந்து ஆண்டவர் வந்து ஆண்டவர் நம்ம பெருக செய்ய மாட்டான்னு சொல்ல முடியும்? அப்புறம் எப்படி இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியும்? என்னங்க, கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையாங்க? பொன்னும் வெள்ளியும் கெட்டது என்றால் எதற்கு ஆபிரகாம் கையில ஆண்டவர் பொன்னும் வெள்ளியும் கொடுத்தார்? சொல்லுங்க. If gold and silver is bad, if gold and silver is not God's will, why did God give Abraham gold and silver? எதுக்கு கொடுத்தார்? பொன்னும் வெள்ளியும் கெட்டது என்றால் எதற்கு பழைய ஏற்பாட்டுல ஆசாரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் பொன்னினால அலங்கரித்தார்? எதுக்கு பொன்னினால அலங்கரித்தார்? பொண்ணு கெட்டது தானே, கோல்டு கெட்டது தானே. எதுக்கு பொண்ணை வச்சு நீ வந்து உள்ள ஃபுல்லா மகா பரிசுத்த ஸ்தலம்ல உள்ள ஃபுல்லா கோல்டு வச்சு பொண்ணுன்னு போட்டிருக்கு? எதுக்கு போட்டிருக்கு அப்படி சொல்லுங்க? எதுக்கு போட்டிருக்கு? அது கெட்டது தானே, எதுக்கு போட்டிருக்கு? அது பாவம் தானே, எதுக்கு போட்டிருக்கு? என்னங்க, கரெக்ட் தானே? நான் கேட்கறது கரெக்டா இல்லையா சொல்லுங்க? என்னங்க, உலகத்துக்கு தெரியுது இதெல்லாம் நல்லதுன்ட்டு. அவன் போய் வாங்கி வச்சிருக்கான் வீட்டுல நல்லா. கரெக்டா? அவன் கரெக்டா போய் கோல்டு வாங்கி வச்சிருக்கான். ஏன்னா அவன் நல்லா தெரியுது கோல்டு வாங்கி வச்சுக்கணும், கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கோல்டு ரேட் ஏறிடும் அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் உலகத்துல இருக்கவன். என்னங்க, கரெக்டா இல்லையா நான் சொல்றது? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. பொண்ணு பொண்ணு வெளியே கெட்டதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்தப்ப ஜோம் பண்றது, ஆண்டவரே என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், நகை போட காசு தாங்க. ஏன் அதான் கெட்டதுன்னு சொல்லி வச்சு எதுக்கு நகையை காசு கேட்கணும்? ஸ்டூபிடிட்டி அண்ட் ஃபூலிஷ்னஸ். சொல்லுங்க, கர்த்தர் கர்த்தர் பூமியை உண்டாக்கி பூமியில உள்ளது சகலத்தையும் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். He has created the world, he has created the earth and all the fullness belongs to you. பூமியின் நிறைவு உங்களுக்கு சொந்தம். நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வரும். If you focus on the blessing of the Lord, all these things will come to you. Hallelujah. இது உங்க கையில இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணுமா? அது தெரியுமா? When you have all this, you can be a blessing to many people. உங்ககிட்ட இது இருந்துச்சுன்னா நீங்க அநேகர் ஆசீர்வதிக்கலாம். நான் வந்து அன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஒன்னு ஏதோ ஒரு இதுல போட்டிருந்தேன், யூடியூப்ல பார்த்தேன். இதை நான் சொல்லியே ஆகணும், என்ன சொல்லுவேன் நான். இந்த ஆக்டர் சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா? தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் பார்த்திருப்பீங்க. சரிங்களா? அந்த ஆக்டர் சூர்யா வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு, அகரம் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. எங்க வீட்டுல இருந்து ஒரு 4 தெரு தள்ளி தான் இருக்கு. நான் டீனர்ல இருக்கேன், எங்க வீட்டுல 4 தெரு தள்ளி தான் அந்த அகரம் ட்ரஸ்ட் இருக்கு. சூர்யா வீடு எங்க வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தான், பக்கத்துல தான், எங்க வீட்டு பக்கத்துல தான். அந்த அகரம் ட்ரஸ்ட் மூலமாக அந்த ஆக்டர் வந்து 100கணக்கான பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாருங்க. அன்னைக்கு அந்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்திருக்காங்க, அந்த அகரம் ட்ரஸ்ட் ப்ரோக்ராம். அந்த யூடியூப்ல பார்த்தேன், எனக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. 100கணக்கான பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காரு. அதுல டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் டாக்டர் படிச்சிருக்காங்க தெரியுமா? மருத்துவம் படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் நிக்கிறாங்க ஸ்டேஜில் அழகா. அந்த பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் அந்த பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலி வீக், ரொம்ப 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 பணம் இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த ட்ரஸ்ட் மூலமாக இந்த ஆக்டர் சூர்யா வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணி இவங்களெல்லாம் படிக்க வச்சிருக்காரு. நல்லா கேளுங்க, இப்ப அந்த பணம் இருந்ததுனால தானே அவர் செய்ய முடிஞ்சு அவரால்.
கரெக்டா இல்லையாங்க? இந்த பணம் இருந்தனால இப்ப உங்ககிட்ட பணம் தான் நீங்க செய்ய மாட்டீங்களா? சொல்லுங்க, உங்ககிட்ட பணம் தான் நீங்க செய்ய மாட்டீங்களா? ஒரு கர்த்தரை அறியாதவனுக்கே இந்த ஒரு மனசு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதுதான் பாருங்களேன், எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருடைய மனசு இருக்குது. ஏன்னா எல்லாருமே கர்த்தருடைய சாயல் இருக்காங்கனால ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கு. அந்த மனுஷன் வந்து அவர் நல்லவரா கெட்டவரான்லாம் நீங்க பேச வரலங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சரிங்களா? ஆனா நம்ம செய்ய முடியாத அவர் செஞ்சுட்டாருங்க. அப்போ அவர் உயர்ந்துதான் இருக்கிறார். அவர் டெஃபினட்டா அவர் உயர்ந்துதான் இருக்கிறார். நம்ம வெறும் வாயில தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம செய்ய முடியாத அவர் செஞ்சுட்டாருங்க அவரு. அப்போ ஒரு பெரிய ஆள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கடவுள் இன்னைக்கு இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் வீட்டுக்கு போவார். இன்னைக்கு ஜீசஸ் இருந்தா அவர் வீட்டுக்கு போவார். கண்டிப்பா நான் சொல்றேன், 100% அவர் வீட்டுக்கு போவார். சகையோ வீட்டுக்கு போனார்ல, அப்ப அவர் வீட்டுக்கும் போவார். கொர்நேலியா வீட்டுக்கு ஏன் பேதுரு அனுப்புறாரு? ஏன்னா கொர்நேலியா பத்தி தேவன் சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு? கொர்நேலியா அநேகருக்கு கொடுத்தாருன்னு பைபிள்ல இருக்குது வசனம். He gave alms to the poor. அநேகருக்கு தானம் தர்மம் பண்ணாராம் கொர்நேலியோ. உன்னுடைய காணிக்கைகள் தேவனுக்கு முன்பதாக வந்து நிக்குது அப்படின்னு போடுது, எழுதியிருக்கு கொர்நேலியா பத்தி அப்போஸ்தலர் 10. So God loves to give and God wants you to give also. கர்த்தருக்கு வந்து கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அநேகருக்கு கொடுக்கணும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கு. சோ இப்ப நான் நிறைய பேருக்கு நான் கொடுக்கணும்னா என்கிட்ட முதல்ல இருக்கணும். அதுக்கு கரெக்டா இல்லையாங்க? என்கிட்ட இருந்தா தானே நாங்க கொடுக்க முடியும். என்கிட்டே இல்ல, அப்ப எப்படி நான் கொடுக்க முடியும்? இப்ப நான் ஒரு 2 பிள்ளைய படிக்க வைக்கணும், ஒரு 10 பிள்ளைய படிக்க வைக்கணும் என் ட்ரஸ்ட் மூலமானா அதுக்கு எனக்கு காசு வரணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதன் கூட நான் வேதனை கூட்டார். சோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்புங்க, கர்த்தர் கொடுப்பாருன்னு நம்புங்க. அப்போ நீங்களும் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். இதற்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சு, இதுக்காக தான் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புறார். உங்க கையில கொடுத்தாருன்னா நீங்க அநேகரோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்க தூக்கி விட முடியும். எத்தனையோ குடும்பங்களை தூக்கி விட முடியும் நீங்க. அப்புறம் எதுக்கு வேண்டான்றீங்க? இதெல்லாம் நாங்க நகை வேண்டாம், பொண்ணு வேண்டாம், வெள்ளி வேண்டாம், பணம் வேண்டாம் ஏன் சொல்றீங்க? உங்க கையில அது வரணுங்க. சொல்லுங்க, என் கையில அது வரணும். உங்க கையில வந்தாதான் நீங்க எதாவது நல்லது செய்ய முடியும். உலகத்துல இருக்கவங்க அது புரிஞ்சிருக்கு. அந்த மனுஷன் அவர் ஆக்டர் தான், கடவுளை தெரியாதவர் தான். ஆனா அவருக்கு அது புரிஞ்சிருச்சு. நான் நல்லா நடிப்பேன், நிறைய சம்பாதிப்பேன், அந்த காசை வச்சு எல்லாரும் படிக்க வைப்பேன்னு சொல்லி எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் அவர் மூலமா டாக்டராகவும் இன்ஜினியராகவும் இருக்கிறாங்க. அவர் இதுதான் நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புறார். இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாகவும், இந்த உலகத்திற்கு ஒரு உப்பாகவும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் அவர் ஒரு வெளிச்சமா அழைச்சிருக்கிறார். வெளிச்சமா நீங்க இருள, ஒரு குடும்பம் இருள இருக்கா, அங்க நம்ம வெளிச்சத்தை கொண்டு வரணும். நம்ம போய் அதுக்கு நம்ம எல்லாரும் வந்து ஆபிரகாமை போல பெரிய சீமானாக இருக்கணுங்க. We all should be very rich like Abraham. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You are going to be like Abraham. நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாமை போல நாம எல்லாம் இருக்க போறோம். பெரிய சீமான்களாக இருக்க போகிறோம். எதற்காக? உலகத்தை ஆசீர்வதிப்பதற்காக. We are going to bless the whole world. அதற்கு நான் சீமானா இருந்தே ஆக வேண்டும். I have to be like Abraham. சும்மா ஆபிரகாமோட சந்ததி நான் சொன்னா பத்தாது, ஆபிரகாம் போலவே மாறணும் நம்ம. ஆபிரகாமோட சந்ததி, என் தாத்தா ஆபிரகாம்னா அவரோட பேரண்ணா, அவரை மாதிரியே தான் நானும் இருக்கணும். பெரிய சீமானா இருக்கணும் நானும். ராஜாக்கள்லாம் நடுங்கினார்கள் ஆபிரகாமை பார்த்து. Hallelujah. Glory to God. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Father. நம்ம ஜெபிப்போம். Thank you Father. எல்லாம் நம்ம ஜெபிப்போம். எல்லா கண்களையும் மூடுவோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மதம் வந்து எங்களை குருடாக ஆக்கி வைத்திருக்குது. அநேக நேரம் அந்த கிறிஸ்துவ மதம் வந்து நம்மள என்ன ஆக்கி இருக்குது? குருடா மாத்திருச்சு. இந்த சத்தியத்தெல்லாம் பார்க்காதபடி நம்மள குருடா மாத்தி வச்சிருக்கிற இந்த குருட்டாட்டம் எல்லாம் நீங்கி போகணும்னு சொல்லுங்க. இந்த திரை விலகணும்னு சொல்லுங்க. இந்த திரை விலகணும். ஹalleluya, hallelujah, hallelujah சொல்லுங்க. ஹalleluya. அந்த மதத்தின் மூலமாக, தவறான போதனைகள் மூலமாக உண்டான எல்லா குருட்டாட்டங்களும் மாறணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்பா. We are placed in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ள நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கு. The blessing of Abraham is upon me because I am in Christ Jesus. ஆண்டவரே, இதை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. உலகத்திற்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, உலகத்திற்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். சொல்லுங்க, உலகத்திற்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். I want to bless the world, Father. இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிக்கணும். ஹalleluya. இருள்ல இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வரணும் ஆண்டவரே. கீழே கிடக்கிற ஜனங்களை நான் எழுப்பணும் ஆண்டவரே. அதற்கு என்னோட கைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. Strengthen my hand.
ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றையில இருந்து நான் ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகிறேன். I'm going to look at the blessing of Abraham. ஹalleluya. என வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். அதன் கூட அவர் வேதனை கூட்டார். ஹalleluya. Glory to God. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்க இந்த உலகத்துல ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடாது ஆண்டவரே. சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையின் மூலமாக அநேகரோட வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதற்கு எங்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. Hallelujah. Raise us up, Father. Raise us up so that we can be a blessing to many families. அநேக குடும்பங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. தேங்க் யூ லார்ட். நன்றி 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 நன்றி. ஆண்டோட கேட்போமா? ஆண்டவரே, அப்பா, நாங்க இனிமேல் சாதாரணமான காரியங்களை யோசிக்க கூடாது. அசாதாரணமான காரியங்களை, பெரிய காரியங்களை நாங்க யோசிக்கணும். ஹalleluya. ஏன்னா நீர் பெரியவராக இருக்கிறீர். ஆனா ஆகையால் நாங்களும் பெரிய காரியங்களை யோசிக்க போகிறோம். பெரிய காரியங்களை நாங்கள் சிந்திக்க போகிறோம். பெரிய காரியங்களை நாங்க பிளான் பண்ண போகிறோம். பிகாஸ் யூ ஆர் a great God. You are a great God. You are a great Father. Hallelujah. Glory to God. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. நன்றி 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 நன்றி. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, பிரகாசமான மனக்கண்களை எங்களுக்கு கொடுங்கப்பான்னு கேளுங்க. பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க. பிரகாசமான மனக்கண்கள். Thank you Jesus. Hallelujah. கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். எங்கள் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அதற்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். ஹalleluya. நீங்க கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமென். சோ நீங்க கொடுக்கறதுக்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம் யூபிஐ மூலமாக, இல்லைனா டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அக்கௌண்ட் டீடைல்ஸ் நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC code ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சந்தோம். இல்லைனா நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமா கொடுக்கலாம். கூகுள் பே, போன் பே, பேடிஎம். யூபிஐ நம்பர் 9884160264. ஹalleluya. இந்த ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஊழியத்தோட சேர்ந்து நிக்கணும்னு விரும்புறீங்க. I want to stand with this ministry. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகருக்கு சுவிசேஷம் கொண்டு போகப்படுகிறது. எஸ்பெஷலி அநேக வியாதியில இருக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க, அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக ஆண்டவர் உதவி செய்கிறார் இந்த ஊழியத்தின் மூலமாக. ஸோ இதோட நானும் சேர்ந்து நிற்க விரும்புகிறேன் பிரதர். ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் வித் யுவர் மினிஸ்ட்ரி. நீங்க கொடுக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க அனுப்பின பிறகு எனக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நீங்க அனுப்பியிருக்கிறீங்கன்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பதில் மெசேஜ் அனுப்பி விடுவேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் தேவைகளும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமா சந்திப்பார். நீங்க ஒரு நன்மையும் குறைவில்லாமல் இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதன் கூட அவர் வேதனை கூட்டார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்தே நான் ஆசீர்வதிக்கிறேன்.